Welcome to Periyavittu channel. Plus 2 Physics Chapter 1 Electrostatics Numerical Problems Example 1.21. இதுவும் capacitors இந்த problem தான் போன problem மாதிரியே தான் அதை ரெஃபர் பண்ணிக்கிங்க. A parallel plate capacitor filled with mica having epsilon r is equal to 5 is connected to a 10 volt battery filled with mica. ஒரு parallel plate capacitor இருக்கு. நடுவுல வந்து dielectric என்ன இருக்குன்னா mica. நம்ம போன problem வந்து dielectric இல்லாம பார்த்திருப்போம். இப்ப dielectric வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா mica. அதனுடைய dielectric constant இல்லைன்னா relative permittivity எவ்வளவுனா 5. அதை வந்து ஒரு 10 volt பேட்டரிக்கு கனெக்ட் பண்றோம். அப்ப அது என்ன ஆயிரும்? சார்ஜ் ஆகிக்கும் அந்த கெபாசிட்டர். Area of each parallel plate is 6 cm square and separation distance is 6 mm. அதாவது இந்த மாதிரி ரெண்டு பிளேட் தான் கெபாசிட்டர். இது ரெண்டுக்கு நடுவுல உள்ள செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து 6 mm. ஒவ்வொரு parallel பிளேட்டோட ஏரியா வந்து 6 cm square. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா find the capacitance. அந்த கெபாசிட்டன்ஸோட வேல்யூ என்ன, இதனுடைய மொத்த வேல்யூ என்ன, and store the charge. இது 10 volt பேட்டரியோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அப்ப இதுல என்ன சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கு இது ஒண்ணு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் after the capacitor is fully charged, இது ஃபுல்லா சார்ஜ் ஆன பிறகு பேட்டரியை நம்ம டிஸ்கனெக்ட் பண்றோம். டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு dielectric is removed carefully. கெபாசிட்டர் ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்கணும். சார்ஜ் பண்ணவும் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மைக்கா இருக்க அந்த dielectric ஃபுல்லா ரிமூவ் பண்ணி விட்டுறோம்னா அப்ப உள்ள ஏர் தான் நடுவுல இருக்கும், வேற எதுவும் இருக்காது. Calculate the new values of capacitance, stored energy and charge. இப்போ இந்த dielectric ரிமூவ் பண்ண பிறகு capacitance ஓட வேல்யூ என்ன, stored energy ஓட வேல்யூ என்ன, charge ஓட வேல்யூ என்ன, இவ்வளவு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து with dielectric mica, with dielectric ஓட capacitance என்ன, charge என்ன, energy என்ன, மூணையும் கண்டுபிடிப்போம். என்னென்ன கண்டுபிடிப்போம்? capacitance கண்டுபிடிப்போம், சார்ஜ் என்னன்னு கண்டுபிடிப்போம், எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிப்போம். எப்ப, எந்த சிச்சுவேஷன்ல? வித் dielectric, இந்த பிரசன்ஸ் ஆஃப் dielectric. அப்ப ஃபார்முலா என்ன? எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் ஏ பை டி. இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்திருக்கு, என்ன டெரிவேஷன், எல்லாம் புக்கை நீங்க தியரியை ரெஃபர் பண்ணிக்கிங்க. C is equal to epsilon r epsilon naught a by d. epsilon r தான் 5ன்னு கொடுத்திருக்காங்க. epsilon naught நம்ம கான்ஸ்டன்ட் தெரியும். ப்ராப்ளத்துல சில சமயம் கொடுத்திருப்பாங்க. போன ப்ராப்ளத்துல கொடுத்திருந்தாங்க, இந்த ப்ராப்ளத்துல கொடுக்கலைனாலும் இந்த கான்ஸ்டன்ட் பூரா தெரியணும் நமக்கு. 8.85 into 10 power minus 12. இதுக்கு யூனிட் எது? இது டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். இதுக்கு வந்து நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2 கூலும் ஸ்கொயர். இந்த எப்சிலான் நாட்டுக்கு ஏரியா வந்து 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. நமக்கு இங்க எப்சிலான் நாட்டோட யூனிட் மீட்டர்ல இருக்கிறதுனால இங்க ஏரியாவை சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயரா மாத்தணும்னா இந்த 10 power -4. சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா 10 power -2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஆனா நம்ம இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயரா மாத்துறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து 10 power -2 into 10 power -2 10 power -4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் மீட்டர் ஸ்கொயருக்கு கொண்டு வர்றதுக்கு. அடுத்து டி வேணும். டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். அது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 6 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மில்லிமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 10 power -3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். எல்லாத்தையும் ஒரே யூனிட் கொண்டு வந்தாதான் ப்ராப்ளம் வந்து கரெக்ட். இங்க என்னவோ இந்த கான்ஸ்டன்டோட யூனிட் மீட்டர்ல வர்றதுனால இது எல்லாத்தையும் மீட்டர்ல கொண்டு வந்துடும். அப்ப 6 into 10 power -3 மீட்டர். 6 மில்லிமீட்டர் நம்ம என்னவா எழுதுறோம்? 6 into 10 power -3 மீட்டர்னு போட்டுட்டு இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்றோம். எப்சிலான் ஆர் பதிலா 5, எப்சிலான் நாட்டுக்கு பதிலா 8.85 into 10 power -12, ஏக்கு பதிலா 6 into 10 power -4, டிக்கு பதிலா 6 into 10 power -3. இதுல இந்த 6 6 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். 5 into 8.85 into இந்த எக்ஸ்போனன்ஸ் பூரா இப்ப சேர்க்கிறேன். -12 -4, இந்த -3 மேல போயில +3 ஆயிரும். அப்ப -16 + 3 -13 ஆயிரும். 8.85ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா 44.25. 44.25 into 10 power -13.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெப்பாசிட்டர் நானோ பிக்கோ அந்த மாதிரி மைக்ரோ அந்த மாதிரி ஒரு யூனிட்ல வந்துடணும். அப்ப பிக்கோ இதுக்கு பக்கத்துல இருக்குது பிக்கோ, அதாவது 10⁻⁻12 தான் இதுக்கு பக்கத்துல இருக்குது. அந்த பிக்கோங்கிற ஸ்டாண்டர்ட் யூனிட் கொண்டு வரணும்னா இதை நம்ம -12 -1 நான் பிரிக்கிறேன். அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக இதை -12 -1 பிரிக்கிறேன். அப்ப -1 அப்படின்னா இதை வந்து 10ஆல டிவைட் பண்றது அர்த்தம். 10ஆல டிவைட் பண்ணா இது என்ன ஆயிரும்? 4.425 ஆயிரும். into 10⁻12. 10⁻12ங்கிறது பிக்கோ, கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஃபாரட். 4.425 பிக்கோ ஃபாரட் தான் இதனுடைய ஆன்சர். வித் டைஎலக்ட்ரிக்குங்கையில இந்த இடத்துல ஒரு எப்சிலான் ஆர் சேரும். டைஎலக்ட்ரிக் சேர்ந்துச்சுன்னா அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கூடும். டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ குறையும். இப்போ டைஎலக்ட்ரிக்கை சேர்த்ததுனால அதோடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 4.425 பிக்கோ ஃபாரட் ஆயிருக்கு. இதுதான் கெப்பாசிட்டன்ஸ். ஸ்டோர்டு சார்ஜ் எவ்வளவுனா அதுக்கு என்ன ஃபார்முலானா Q = CV. இதுவும் எக்ஸாம்பிள் 1.20ல இது படிச்சிருக்கீங்க. Q = CV. C தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 4.425 into 10⁻12. 10 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்றோம். அப்ப into 10 இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணல இது 44.25 ஆயிருது. 44.25 into 10⁻12 கூலும். சார்ஜுங்கிறதுனால கூலும். 10⁻12 கூலும் நம்ம என்ன எழுதுறோம்? பிக்கோ கூலும்னு எழுதுறோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்டோர்டு எனர்ஜி. இதுக்கு ஃபார்முலா ½ CV² ஒரு ஃபார்முலா இருக்கு, இல்லைன்னா Q²/2C. இதெல்லாம் வந்து எப்படி வந்திருக்குங்கிறது உங்களுக்கு வந்து நீங்க அந்த தியரி புக்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலால எப்படி வந்திருக்குன்னு தெரியும். Q²/2Cன்னு பாருங்க. Q² வந்து C²V². ஏன்னா Q வந்து என்னது? CV. அப்ப Q² என்ன ஆயிரும்? C²V² ஆயிரும் by 2C. இப்ப இந்த C கேன்சல் ஆகி ½ CV² வருதா? ½ CV². CV²/2 வருது. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த Q கண்டுபிடிச்சிருக்கிறதுனால நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். இதுல இருந்து ஸ்டோர்டு சார்ஜ்ல இருந்து எனர்ஜி கண்டுபிடிக்கிறேன். இந்த ஃபார்முலாவே எப்போதுமே யூஸ் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். அப்ப Q² வந்து 44.25 into 10⁻12 வந்து Q. அப்ப Q²ங்கையில அதை நான் 2 தடவை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் by 2 into C வந்து 4.425 into 10⁻12. இதுல வந்து இந்த 10⁻12 10⁻12 கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டு இந்த 44.25 நான் என்ன எழுதுறேன்? இந்த புள்ளி எடுக்கிறதுக்காக 4425 into 10⁻2ன்னு எழுதுறேன். ஏன்னா இந்த புள்ளி எடுத்துட்டேன். அப்ப இது என்ன ஆயிரும்? இந்த பக்கம் 1 2 அப்படின்னு எடுத்திருக்கேன். அதனால 10⁻2. அது மாதிரி இதுவும் 4425 into 10⁻2ன்னு ஆயிரும். இது என்ன ஆகும்? 4425 into 10⁻3ன்னு ஆயிரும். ஏன்னா 3 இது தள்ளி புள்ளி எடுத்திருக்கு. 3 இது தள்ளி புள்ளி எடுத்ததுனால இது வந்து into 10⁻3ன்னு ஆயிரும். இப்ப இதுல ஒரு 4425 ஒரு 4425 நான் அடிச்சறேன். அப்ப இருக்குது ஒரு 4425 கீழே 2 எக்ஸ்போனன்ஸ் பூரா சேர்த்தறேன். இது -12, இது -2 -2 -4ன்னு போட்டுட்டேன். இது -3 மேல போனா +3. அப்ப இது வந்து இதை வந்து 2ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு 2212.5 வருது. இது -13. திரும்ப நான் என்ன பண்றேன்னா இதை வந்து இந்த இடத்துல கொண்டாந்து இந்த சயின்டிபிக் நோட்டேஷன் படி இந்த இடத்துல கொண்டாந்து நான் வைக்கணும். அப்படின்னா இதை 3 இது இந்த பக்கம் முன்ன கொண்டாந்து இந்த புள்ளியை வைக்கிறேன். அப்ப நான் 10³ போடுவேன். எப்படி இங்கிட்டு பின்னாடி தள்ளி கொண்டாந்தனோ பின்னாடி தள்ளி கொண்டு வரையில மைனஸ் போடுறனோ அதே மாதிரி இந்த புள்ளியை நான் வந்து இப்ப முன்னாடி தள்ளி கொண்டு வரேன். முன்னாடி தள்ளி கொண்டு வரையில நான் என்ன போடுவேன்? 10³ அதை போடுவேன். இது வந்து இதுக்கு ஈக்குவலன்ட் 2.2125 into 10³ ஈக்குவல் into 10⁻13. இதை நான் 2.21 ரெண்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் மட்டும் எழுதிட்டு -13 + 3 சேர்ந்தா -10. எனர்ஜிங்கிறதுனால இதனுடைய யூனிட் என்ன? ஜூல்ஸ். சார்ஜுங்கிறதுனால கூலும்ஸ். எனர்ஜிக்கு என்ன யூனிட்? அப்ப ஜூல்ஸ். இப்போ என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்றேன்? Q²/2Cன்னு யூஸ் பண்றேன். Q இங்க கண்டுபிடிச்சிருக்கதை பயன்படுத்திக்கிறேன். அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு கடைசியா இதை வந்து ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நான் எழுதி இதை வந்து போடுறேன். வேற ஒன்று இதுலேயே ஜூல்ஸ் போட்டாலும் நம்ம கரெக்டு தான். இருந்தாலும் நம்ம எப்பவுமே சயின்டிபிக் நோட்டேஷன் அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருவோம். 2 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் பாயிண்ட் வச்சு கொண்டு வந்துடும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வித் டைஎலக்ட்ரிக். கெப்பாசிட்டன்ஸ்க்கு εr ε0 A/d,
ஸ்டோர்டு சார்ஜுக்கு CV, ஸ்டோர்டு எனர்ஜிக்கு Q²/2C. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வித்தவுட் டைஎலக்ட்ரிக் மைக்காவை ரிமூவ் பண்ணியாச்சு. மைக்காவை ரிமூவ் பண்ணால் நான் என்ன சொன்னேன்? கப்பாசிட்டன்ஸோட வேல்யூ குறைஞ்சிரும். அதாவது வெறும் எப்சிலான் நாட் A/D தான் இருக்குமே தவிர எப்சிலான் நாட் A/D இருக்காது. இதில் கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். இல்லது இப்படி போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஏற்கனவே C கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இது எதுக்கு ஈக்குவல்? இது வந்து Cக்கு ஈக்குவல். C is equal to எப்சிலான் நாட் A/D. இந்த எப்சிலான் ஆரை வந்து இப்போ கீழே கொண்டு வர்றோம். இதை வந்து இப்போ இங்கே கொண்டு வர்றோம். இப்படி கொண்டு வர்றோம்னு வைங்க. அப்போ இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய C0. அதனால C0 இது டெரிவேஷன்லாம் உங்களுக்கு புக்கில் இருக்கும். அப்போ C0க்கு என்ன ஃபார்முலா? C/எப்சிலான் ஆர். நான் சொன்ன மாதிரி எப்சிலான் ஆர் டைஎலக்ட்ரிக் சேர்த்தா கப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கூடும். டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணால் கப்பாசிட்டன்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதாவது C/எப்சிலான் ஆர். C வந்து 4.425 × 10⁻12 வித் டைஎலக்ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எப்சிலான் ஆர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 5ஆல் டிவைட் பண்ணால் 0.885 × 10⁻12 0.885 பிகோஃபாரட்னு ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோர்டு சார்ஜ் இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா, டைஎலக்ட்ரிக் ரிமூவ் பண்ண முன்னாடியே பேட்டரியை நமக்கு டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். அப்போ அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணி அந்த கப்பாசிட்டரில் என்ன சார்ஜ் ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ அதே சார்ஜ் அப்படியே இருக்குமே தவிர சார்ஜ் குறையாது. ஏன்னா டைஎலக்ட்ரிக் ரிமூவ் பண்ண முன்னாடியே பேட்டரியை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டீங்க. அதனால சார்ஜ் குறையாது. அதனால அதே சார்ஜ் தான் இருக்குமே தவிர இந்த சார்ஜ் மாறாது. சரியா? இந்த இது 0.885 இங்கே போடக்கூடாது. இங்கே என்னன்னா அந்த ஏற்கனவே இங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, இதே சார்ஜ் தான் இருக்கும். ஏன்னா சார்ஜ் பண்ணின பிறகுதான் நம்ம பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டு டைஎலக்ட்ரிக்கை அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறோம். அதனால சார்ஜ் வந்து அதே சார்ஜ் தான். எனர்ஜி எப்படின்னா, இந்த டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கூடுதல் எனர்ஜி வந்து அங்கே சப்ளை பண்ணணும். அப்போ தான் இந்த டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ண முடியும். அதனால எனர்ஜி என்ன ஆயிடும்? எப்சிலான் ஆர் யூன்னு ஃபார்முலா வந்துடும். ஏன்னா Q²/2C0 Q² நீங்க இந்த டெரிவேஷன் பூரா உங்களுக்கு புக்ல இருக்கும். எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலானா Q²/2C அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த C என்ன ஆயிரும்? C0 ஆயிரும். நமக்கு டைஎலக்ட்ரிக் இல்லாதனால C வந்து என்ன ஆயிரும்? C0 ஆயிரும். அப்ப Q²/C0 வந்து என்னது? C/எப்சிலான் ஆர். C0 என்னது? C/எப்சிலான் ஆர். அப்ப இந்த எப்சிலான் ஆர் மேல போயிட்டு இது என்ன ஆயிரும்? Q²/2C ஆயிரும். அப்ப இந்த Q²/2Cங்கிறது நம்ம என்னது? ஏற்கனவே கண்டுபிடிச்ச டைஎலக்ட்ரிக்கோட கண்டுபிடிச்ச எனர்ஜி U. அதனாலதான் U0 U × எப்சிலான் ஆர். C0 வந்து C/எப்சிலான் ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு U0 வந்து U × எப்சிலான் ஆர். எப்சிலான் ஆர் மல்டிப்ளை ஆகினா அடிஷனல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுவோம். அடிஷனல் எனர்ஜி கொடுத்தாதான் இந்த டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ண முடியும். அப்ப ஏற்கனவே கண்டுபிடிச்சது 2.21 × 10⁻10 ஜூல்ஸ். அதோட ஒரு 5 மல்டிப்ளை பண்ணி 11.05 × 10⁻10 ஜூல்ஸ்னு ஈஸியா போட்டுடலாம். அதுக்காக தான். ஏன்னா ஏற்கனவே இந்த C கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாதான் ஈஸி. இந்த ஃபார்முலாவை காட்டிலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாதான் ஈஸி. ஏற்கனவே C கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறதுனால. அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை காட்டிலும் Q²/2C0ங்கிற ஃபார்முலாவை காட்டிலும் ஏற்கனவே U கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இந்த ஃபார்முலா பயன்படுத்தினாதான் ஈஸி. அதனாலதான் இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துறோம். அப்ப இது 11.05 × 10⁻10 ஜூல்ஸ் ஆயிடுது. அப்ப கப்பாசிட்டர் டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணிட்டா கப்பாசிட்டன்ஸ் வேல்யூ 0.885 பிகோஃபாரடா மாறிடும். ஆனா சார்ஜ் வந்து அதே தான் இருக்கும். ஏன்னா பேட்டரியை வந்து இந்த டைஎலக்ட்ரிக் ரிமூவலுக்கு முன்னாடியே டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். அதனால சார்ஜ் அதுல ஸ்டோர் ஆன சார்ஜ் அப்படியே அதிலே இருக்கும். எனர்ஜி வந்து என்ன ஆயிரும்? 5 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். அப்ப எவ்வளவு எனர்ஜி கூட கொடுத்து இந்த டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்றோம்? ஏற்கனவே 2.21 எனர்ஜி தான். அப்ப 11.05 minus 2.21 8.84 × 10⁻10 ஜூல்ஸ் கொடுத்து இந்த டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்றோம் அப்படிங்கறத. டைஎலக்ட்ரிக்கோட எப்படி கப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், டைஎலக்ட்ரிக் இல்லாம எப்படி கப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத இந்த ப்ராப்ளம்.
இதில் இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சேப்போம் டைஎலக்ட்ரிக் இருந்தா இல்லைன்னா இல்லை அவ்வளவுதான். நீங்க half CV ஸ்கொயர்ல போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஆனா அதை காட்டிலும் Q ஏற்கனவே கால்குலேட் பண்ண வேல்யூஸ்ல இருந்து போட நமக்கு வந்து கால்குலேஷன்ஸ் ஈஸியா வரும். அதனால Q²/2Cங்கிற ஃபார்முலாவை எடுத்திருக்கேன் நான். Thank you for watching. Please subscribe.